Hi friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NEET 2020 ஓட அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதாவது பல லட்சக்கணக்கான மாணவர்களோட கனவான NEET 2020 எப்படி இருந்துச்சு, அதோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அதோட கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது, சோ அத பத்தின அனாலிசிஸ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகேவா? சோ NEET 2020 என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 13, அதாவது ஒரு சண்டே வந்து they conducted it and இத வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பட் ஏன்னா COVID-19 இருக்கு, அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த ப்ரொடெஸ்டையும் மீறி நம்ம கவர்மெண்ட் வந்து அதை ஒரு நல்ல வேலை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் அவங்க கொடுத்த ரிவ்யூ படி பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வைஸ் பயாலஜி பார்த்தோம்னா இட் வாஸ் ஈஸி பீஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தட் வாஸ் ஆல்சோ ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலயும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் பிசிக்ஸ் பார்த்தோம்னா பிசிக்ஸ் இட் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பயாலஜி ரொம்ப ஈஸி, கெமிஸ்ட்ரி இட் வாஸ் ஆல்சோ ஈஸி, பிசிக்ஸ் இட் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலா கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுல இருந்து. கொஸ்டின் பேப்பர் ஈஸினால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க மத்தியில கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இப்ப கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸினா அது நம்மளுக்கு மட்டும் ஈஸி இல்லைங்க, இந்த கண்ட்ரி நம்ம இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே அது ஈஸியா தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா யூஸ்வலா வந்து நம்ம வந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 1 month கிடைக்கும். போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் 1 month கேப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைப்பாங்க. பட் இப்போ நம்மளுக்கு COVID-19னால என்ன ஆச்சுன்னா 4 months கேப் இருந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 11th 12th போர்டு எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ 4 months கேப்ல வந்து நீட் எக்ஸாமுக்குன்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ காம்படிஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம். அண்ட் தென் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7.5% வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னா உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உள்ளொதுக்கீடுனா நம்ம கேட்டகரிக்குள்ளேயுமே ரிசர்வேஷன், அது எப்படி சொல்லலாம், ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படின்னா நம்ம இப்போ பிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிசில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அதனாலயும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா NEET 2020க்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுவும் தமிழ்நாடுல இருந்து அப்பியர் ஆகுறாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே லக்கி தாங்க. ஏன்னா நம்ம சிஎம் இருக்காங்கல்ல, சிஎம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதாவது 2021ல தன்னோட அகாடமிக் செஷனை தொடங்குறதா இருந்த 11 மெடிக்கல் காலேஜஸ் இப்பவே நம்ம இந்த அகாடமிக் செஷன்ல அதாவது 2020லயே தொடங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது முழுக்க ஒரு உண்மையான நியூஸ் தான். ஸோ 11 மெடிக்கல் காலேஜஸ்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லா 1600 சீட்ஸ் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு இதனால என்ன ஆகும்னா கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு கட் ஆஃபை குறைக்குது. ஸோ எங்க கெஸ்ட் படி கட் ஆஃப் எப்படி இருக்கும்னா
போன வருஷம் என்ன லெவல்ல இருந்ததோ சோ அந்த லெவல் +10 கூடலாம் இல்ல -10 ஆகலாம். சோ அந்த லெவல் அந்த ரேஞ்ச்ல தாங்க இருக்கும். ஆனா நம்மளால உறுதியா நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளால எதுனாலும் சொல்ல முடியும். சோ எல்லா நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் என்னோட விஷஸ் ஃபார் தேர் ரிசல்ட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நாங்க நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போட போறோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நாங்க அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புவோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.